வணக்கம் வியூவர்ஸ். சப்பாத்தி, பூரி, பரோட்டா இதுக்கெல்லாம் ஒரு நல்ல டேஸ்டியான ஒரு சைட் டிஷ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனை ஹீட் பண்ணி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் அதில் போட்டு பொரிய விடுங்க. ஜீரகம் நல்லா பொரிஞ்சதும் 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்குனதை அதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு போடுறதுனாலும் நீங்கள் போட்டு வதக்கிக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும் அப்படிங்கிறது கிடையாது. வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக வதங்குற அளவுக்கு வதக்கினா போதும். கூடவே கொஞ்சம் பச்சை மிளகாயும் சேர்த்து வதக்குனிங்கன்னா அந்த பச்சை மிளகாய் வாசத்தோட அந்த டிஷ் இன்னும் கொஞ்சம் வாசனையாக இருக்கும். நல்லா வதக்கிட்டோம். இப்போ நம்ம தேவையான அளவு இஞ்சி பூண்டு இதில் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கோங்க. அந்த அளவு கரெக்டாக இருக்கும். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனப்புறம் ஒரு 2 தக்காளி நல்லா பொடியாக நறுக்கி அதில் சேர்த்துக்கலாம். இப்போ 3த்தையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இஞ்சி பூண்டு, தக்காளி, வெங்காயம் இது எல்லாத்தையும் சேர்த்து வதக்கி ஒரு தட்டு போட்டு மூடினீங்கன்னா சீக்கிரம் அது நல்லா வதங்கிடும். ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் அந்த மாதிரி இருந்தால் போதும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு இருக்கும். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மசாலா சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அதுக்கு தேவையான அளவுக்கு மிளகா பொடி சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகா பொடி மட்டும் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா பொடி இதையும் அதில் சேர்த்துக்கலாம். தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கிறதால தனியா பொடி சேர்க்கணும். இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை நல்லா கொஞ்சம் கலந்து விட்டுக்கலாம். மூடி வேணாலும் வச்சுருங்க. கொஞ்சம் அந்த பச்சை வாசனையும் போகும். கொஞ்சம் நல்லா அது மேஷ் ஆகிறதுக்கும் இன்னும் கொஞ்சம் நல்ல டைம் இருக்கும். இந்த டைமில் நம்ம கிரம்பிள்டு பன்னீர் ஒரு 200 கிராம் அளவுக்கு அதில் சேர்த்துக்கலாம். இது வீட்லேயே பண்ண பன்னீர் தான். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அந்த தக்காளி, வெங்காயம், காரம், அந்த மசாலா எல்லாமே அந்த பன்னீரோட நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும். ஜீரக பொடி கொஞ்சம், கரம் மசாலா பொடி கொஞ்சம் அதையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அந்த பன்னீரில் எல்லா மசாலாவும் நல்லா சேரணும். கொஞ்சம் நேரம் கொதிக்கவும் விடலாம். அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே கலந்து நல்லாயிருக்கும். இப்போ ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். இப்போ கொத்தமல்லி இலை ஒரு பிடி அளவுக்கு நல்லா சுத்தம் பண்ணி கட் பண்ணி போட்டுருங்க. இப்போ கலந்து வச்சிட்டிங்கன்னா பன்னீர் புர்ஜி மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது பூரி, சப்பாத்தி கூட தொட்டு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.